பக்குவப்படுத்தி ஒரு நாள் வந்தது. முஆத் இப்னு ஜபலை கூப்பிட்டார்கள். யா முஆத், நீங்க யமனுக்கு போங்கன்னு சொன்னாங்க. யமனுக்கு போங்க, யமன்ல போய் லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்லுங்கள், அல்லாஹ் மட்டுமே வணங்க தகுதியானவன் என்பதை சொல்லுங்கள், மனிதனை படைத்த மனிதனுடைய இறைவானான அல்லாஹுவை மட்டுமே மனிதர்கள் வணங்க வேண்டும் என்கின்ற ஏகத்துவ களிமாவை சொல்லுங்கள். யாருக்கிட்ட அனுப்புறாங்க தெரியுமா? யமன் எப்படி இருந்தது தெரியுமா அந்த காலத்துல? இன்னைக்கு கூட யமன்ல பிரச்சனை தான், அந்த காலத்துல அதை விட பெரிய பிரச்சனை. ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துக்கு ஒரு தனி இளைஞனை, முஆத் இப்னு ஜபல் என்ற இளைஞனை, இஸ்லாத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று அனுப்பினார் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களை எவ்வளவு நம்பியிருப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை எப்படி உருவாக்கி இருப்பாங்க? அவங்களுடைய கல்வி தகுதி என்ன? 16-17 வயசு ஒரு சிறுவர், ஒரு இளைஞர் மிகப்பெரிய மார்க்கத்தை, இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்வதற்காக அவர் செல்கிறார். அல்லாஹு அக்பர். நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு உமாரா என்று சொல்வார்கள். நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்களில் ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள்.